வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது சிலுவையின் உபதேசம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு எழுதின நிருபத்தில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து எழுதுகிறார். கர்த்தர் என்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் போல் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆம், நீங்களும் சிலுவையின் உபதேசத்தை கர்த்தரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தர் அவர்களை ரட்சித்து ஆசிர்வதிப்பார். அது அவர்களுக்கு தேவ பலனாய் காணப்படும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்வது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.